பழம் பிடுங்கிறத விட குழம்பாக்கணுமென்ற ஆர்வம் தான் கூடவா இருக்குது. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்களா எப்படி என்றால் நாங்கள் இன்றைக்கு காட்டில் போய் ஒரு வெப்பல் பழம் இயற்கையாக காட்டில் பழக்கிற ஒரு வெப்பல் பழம் தான் பிடுங்க போகிறோம். அது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தையும் இல்லை, தூரமாக தான் போய் பிடுங்க போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த வெப்பல் பழத்தை பிடிங்க கொண்டு வர அனுபவம் எப்படி இருக்குமென்றது தான் உங்களோட பகிர போகிறோம். காட்டில் இப்போ நிறைய பழம் பழக்கிறதான வீரப்பழம், சூரப்பழம், பாலப்பழம் என்று பழக்க அதே மாதிரி இந்த வெப்பல் பழமும் பழக்கும். இது கொடியில் தானே பழக்கிறது. நானும் இன்னும் பார்க்கல, நானும் இன்னும் சாப்பிட்டும் பார்த்ததில்லை. அந்த அனுபவம் எப்படி இருக்குமென்று பார்க்குற ஒரு ஆர்வமாக இருக்குது. வாங்க அப்படியே காணொலிக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் பழம் பிடுங்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா குறுக்கு பாதையொண்டாலாம் போய் கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாகவே சின்ன சின்ன குளங்கள் எல்லாம். இப்போ வெயில் காலம் வந்தபடியாக வற்றி போயிருக்கு. நிறைய குளங்கள் இருக்குது இந்த காட்டு பாதையில். அதில் சுற்றி போனால் வந்து கொஞ்சம் தூரம் பண்ணதால் இந்த இடப்பாதையால் கூகுள் வரைபடத்தில் பார்த்து தான் நாங்கள் அந்த இடத்துல நல்லா தான் இருக்குது. நிறைய குளங்கள், காடுகள் எல்லாம் பார்த்து கொண்டு போகிறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் ரோட்டால் இருந்து அப்படியே உள்ள பழம் பிடுங்க வார பாதை. இதில் போட் போட்டிருக்கு, மடவாள சிங்கம் குளம் உண்டு. எனக்கு இப்போ உள்ள பழம் பிடுங்க போய் இந்த போட்டை பார்த்ததுலேருந்து பழம் பிடுங்கிறத விட குளம் பார்க்கணுமென்ற ஆர்வம் தான் கூடவா இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா அப்படியே நெடுங்கணி, அப்படியே இஞ்சால முள்ளியவளை ரெண்டுக்கும் இடையில தான் இந்த களிக்காடுன்ற இடத்துல இந்த குளம் இருக்குது. இதால் போய் தான் நாங்கள் வெப்பல் பழம் பிடுங்க போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ தான் காட்டு பாதையால் வந்து பழம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். அப்பா நேரத்துக்கு வந்து இடத்தை கண்டுபிடிச்சிட்டார். நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்து நாங்கள் இதில் வந்து இப்போ தான் ஒரு பழத்தை கண்டு நாங்கள் வந்து ஒரு குலே அந்த அதில் மஞ்சளாக தெரிகிறது தான் பழம். இன்னும் பிடுங்கி சாப்பிட்டு பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இந்த பழத்தை. அதில் பிஞ்சும் இருக்குன்னு சொன்னவரப்பா போய் பார்ப்போம். எவ்வளோ தேப்பா இருக்குது? இதில் இருக்குது. இந்த இது வந்து இன்னும் பழுக்கு இல்லை. இதுதான் அந்த வெப்பல் பழத்தின் காய். இதே நீ பழுத்து தான் மஞ்சள் கலரில் வாரது. நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. முதல் நாளாக சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இதை பிடுங்கி. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்போ இந்த பழம்? சாப்பிட்னா எதுவும் இப்போ சாப்பிடல. வந்து சின்ன பிள்ளைகளில் வந்து சாப்பிட்டுக்கிறோம். இந்த இடமும் பயம். இந்த இடம் வந்து சரியான யானை காடாக இருக்குது. ஃபுல்லாக காடு தான். மேலே தான் இருக்குது கூடுதல். மேலே உயரத்தில் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக கொடி. இது கொடியெல்லாம் படுக்கிறது இந்த வெப்பல் பழம்ன்றது. காட்டில் வந்து கொடி மேலே பூ. இதில் வந்து முதல் பயம் இந்த இடத்துக்கு வரது. ஃபுல்லாக அடர்த்தியான காடு. அப்போ ஆக்கள் நடமாட்டம் குறைவு. கொஞ்சம் விரைவுக்குள்ள கவனமாக தான் வரணும். அண்ணாக்களும் வந்தவே இன்னும் பழம் பிடிங்க முடியலை. எல்லாம் கொடியில் இருக்கிறபடியாக அண்ணன் தண்ணா வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா இன்னொரு தூரம் பிடிங்கி சாப்பிட்டு பார்க்கல. நான் தான் வேற போகிற முதல்ல பார்ப்போம். கடைசியாக ஸ்ட்ராபெரியா பிடுங்குறதுல தம்பி வந்து விடுவார். ஏறுறது கவனம். ஃபுல்லாக கொடி. கொடியில் பிடிச்சிருந்தா சரியா. வெப்பல் பழத்தோட பாருண்டேக்கா நான் வரட்டும். கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி பிடி. ஒரு மாதிரி கைக்கு வந்து சேர்ந்துட்டு ஒரு குலை. வாயிலாம் கவி கொண்டுறாங்கணுமா? அங்கே என் கிடக்கு போகிறோட சித்தப்பாங்கால. அப்பா ரெண்டு கூப்பிட்டு கொண்டு நிற்கிறார். போய் அதையும் பார்ப்போம். கொடியும் வந்து சரியான மொத்த கொடி அங்கங்கே ஒரு பழம் தான் இருக்குது. இந்த இதில் கொஞ்சம் கூட இருக்குது. என்னன்னு பார்த்துட்டு தான் போகணும். கை கட்டுது இல்லை ஒன்றும். பழம் வந்து தொட்டு பார்க்க கொஞ்சம் சொரசொரப்பான ரஃப்பான தோல் மாதிரி தான் இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. இப்போ தான் ஒரு கிலோ பிடுங்கி இருக்கிறோம். கொஞ்சம் பிடுங்கி போட்டு சாப்பிட்டு பார்த்து காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குண்டு. இல்லையாண்ணா? இப்போ வந்து ஆளு கொண்டு வந்து சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும்.
இது ஒரு விதையாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு வெதியோடு சாப்பிட்றோட அப்படியே போட்டு டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். புளிப்பும் இனிப்பு தன்மையமாக இருக்குது. இனிப்பண்ணும் இல்லை, புளிப்பண்டம் இல்லை. புளிப்பண்ணும் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு பழமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல, நல்ல டேஸ்ட். அதை விட காட்டுப்பழங்களை சாப்பிடக்க கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பெரிய கேட்டு காட்டுப்பழங்களை சாப்பிடணும். என்ன சொல்கிறது, நஞ்சு பழங்களும் இருக்கும். சடுகுடாமல் இல்லை அதுதானே அது இந்த விதையெல்லாம் இந்த பழத்தில் இது டேஸ்ட் நான் மட்டும் சாப்பிடுவோம். எல்லாம் அதே மாதிரி தான் போய் அங்கேருந்து வந்தது இந்த சுவையை கண்டுபிடிக்குது. இப்படி ஒரு விதையாக இருக்குது. இதை போட்டு அப்படியே உமிய வேண்டிய புளிப்பு தான், ரெண்டும் இல்லை, புளிப்பு சுவை. லைட்டாக அந்த கூழாம்பழத்தின் டேஸ்ட் உண்டு. கூழாம்பழத்தின் டேஸ்ட். காட்டுப்பழத்தில் ஒரு பழம், கூழாம்பழம். நல்லா போட்டு அப்படியே உமிஞ்சு பாருங்க, நல்லா இருக்குது. இந்த விட்டமின் சி குளிச்சா அது மாதிரி அது இந்த டேஸ்ட் அடிக்குது. ஆனால் அப்படி போகும். இதில் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒன்று பழம் கிடைக்கல. கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் வாங்கால என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த இடமும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது வித்தியாசமாக. அப்போ கொஞ்சம் இன்னும் காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். குரங்குகள் தான் இருந்து இலைப்பாரி கொண்டு இருக்கு வெயில் காட்டுக்குள்ள. இனி போக போக காடும் வந்து அடர்காடாக வந்து கொண்டு இருக்கு. பாதை முடியுது போலடக்கு, போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்துட்டு ஓடுற. அப்படியே நேராக வந்து ஒரு கோயில் ஒன்று தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் குளத்துக்கிட்ட வந்துட்டோம் போல இருக்குது. சரி வந்த நாங்கள் அப்படியே குளத்தையும் பார்த்து கொண்டு போவோம். ஏன்டா ஒவ்வொரு குளத்தடியிலையும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒவ்வொரு கோயில் இருக்குது. இதுதான் இந்த குளத்தில் இருந்து மடவாள சிங்கன் குளத்தில் இருந்து அங்கால விவசாயத்துக்காக தண்ணி திறந்து விடுற மதகு. இப்போ வந்து இதில் தண்ணி பாஞ்சு ஒன்று இருக்குது. அங்கால போகுது, அங்கால பார்ப்போம். இந்த இதில் பாருங்கள், இதில் வந்து இஞ்சால ஃபுல்லாக நெல் வயல்கள் தான். அங்கால கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நெல் வயல்கள் தான். இதில் வந்து தண்ணி திறந்து பாஞ்சு ஒன்று இருக்குது. அந்த காலத்துலேருந்து இன்னும் இவ்வளவு மரங்கள் எல்லாம் குளத்துக்குள்ளே சாகாமல் நிற்கிது. இப்போ வெயில் காலம் தானே நாங்கள் அந்த பாதையால் வந்து ஒன்று கேட்க சரியான வைக்க இறந்த குளத்து பண்டில் ஏறினோன்னு ஒரு வித்தியாசமான குளிர்மை ஒன்று தெரியுது. சுற்றி காடு, நடுவில் ஒரு சின்ன குளம், அதுக்கு இஞ்சால அப்படியே விவசாய பூமி. எனக்கு இந்த இடம் தெரியா, அப்பா தான் சொன்னார் இப்படி ஒரு இடம் இருக்குது, பழங்கள்லாம் இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம்ண்டு. இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிற குறைவு தானே. இப்போ வெளிக்கிட்டாச்சு இன்றைக்கு அண்ணாக்களும் அப்பாவும் வந்துச்சுன்னா இப்போ போய் பார்த்துட்டு வருவோம்ண்டு. இதில் வந்து மீன்பிடியும் நடந்து கொண்டு இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன போட்டுகள் நிற்கிது. இங்கால ஃபுல்லாக வயல் தானே. குளங்கள்லாம் இப்போ ஒரு 4-5 தான் பேர் சொல்கிற அளவில் இருக்குது. அப்போ மற்ற குளங்கள் எல்லாம் இன்னும் மூட்டெடுக்க வேண்டிய நிலைமையில் பழமையடைஞ்சு போய் இருக்குது. 1-2 குளங்கள்லாம் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. புது இடம் தானே, இதுதான் அந்த குளத்திட்ட திருச்சு.
சரி நாங்கள் வந்து பழம் பிடிங்க கொண்டு வரேன் வீட்டை சொல்லி போட்டு வந்தாங்களா. அப்போ அவையிலெல்லாம் சாப்பிட ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இப்போ கொஞ்சம் சீசன் பிழைச்சதால் அவ்வளோ வந்து பழம் பிடுங்கலாம் போச்சுது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறக்கா பிடிங்க கொண்டு போகிறோம். அப்போ நாங்கள் வெளிக்கிடுவோமே இங்கேருந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான வெயில் தானே. சர்பத் கடை ஒன்று இருக்குது, நின்று பார்ப்போம் என்ன மாதிரி என்ன சாமான் இருக்குண்டு. அரே சாரா மாறு ஒரு மாதிரி பழம் பிடிங்கொண்டு வெற்றிகரமாக வந்து மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டேன். அவங்களோட வீட்டுக்கு வர ரோட்டுக்கு நீ வீட்டை கொண்டே கொடுத்து கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குண்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொப்பல் பழம் பிடுங்குறது வீட்டை இருந்து சரியாக 47 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம். அவ்வளோ தூரம் போய் தான் இந்த பழத்தை பிடிங்கன்னு வந்தோம். நாங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பழம் தான் கிடைச்சது. கொண்டே டேஸ்ட் பண்ணி பார்க்க கொடுத்து பார்ப்போம் அம்மாட்ட என்ன சொல்கிறாண்டு. அம்மா இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுதான் பொப்பல் பழமே. ஓ ஆனால் நல்லா இருக்குது, நல்லா பார்க்க வடிவாக இருக்குது. நானும் இன்றைக்கு தான் அந்த பழத்தை பார்க்குறேன். அதுதான் பொப்பல் பழம் மட்டும் அரைஞ்சிருக்கிறேன். ஆனால் சாப்பிட்டு பார்க்க இல்லை. சாப்பிட்டு பார்த்து நானும் உண்டு அங்கேயே எப்படிங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வச்சு தான் உள்ளுக்கு தான் சாப்பிட்றோணுமே. உள்ளுக்கு விதை இருக்குது, விதையோட அப்படியே எடுத்து அது நல்ல இனிப்பாக இருக்குது. இனிப்பான பழம் இது. இனிப்பும் புளிப்பும் சேர்ந்தது. இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து நல்ல ஒரு வாசமும் இருக்குது. நிறைய காட்டு பழங்கள்லாம் நிறைய சத்து இருக்குது. அந்த காட்டில் இப்போ வீரப்பழம் சூரப்பழம் உண்டு, அதுகளெல்லாம் நிறைய சத்து இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். அப்படி ஒரு சுவையெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு, எடுத்துக்கொள்றது சீசனுக்கு தான். ஆனால் சீசன் என்றாலும் இது எல்லா காடுகள்லையும் இருக்கிறே இல்லை, குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான். அதுதான் இவ்வளோ தூரம் தேடி போய் தான் பிடிங்கி கொண்டு வந்தாங்க. நல்லா இருக்குது. அப்போ எங்களோட வெப்பல் பழ காணொளி நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம். பாய்.